ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்தலத்திற்கு ஃபேமஸான கொடைக்கானலில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூம்பாறைக்கு அருகாமையில் இரவு நேரத்தில் 4 வாலிபர்கள் 2 வீலரில் சென்று அதன் பிறகு நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட த்ரில்லிங் மற்றும் அமானுஷம் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க, அதில் போயிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கொடைக்கானலில் இருந்து குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள பூம்பாறைக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது நந்து அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய 3 நண்பர்களுக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய நந்து இருக்கார் இல்லையா, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் தாங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா, அம்மா, தங்கச்சி, இந்த நந்து, சித்தி, சித்தப்பா மற்றும் அத்தை மாமாண்டு கூட்டு குடும்பமாக கொஞ்சம் வசதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் அமைந்திருக்கக்கூடிய கிராமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய உறவுக்கார ஒரு பையனுக்கு திருமண விழா நடக்க காத்திருந்துச்சுங்க. அந்த திருமண விழா எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருந்து ஒரு 21 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பூம்பாறைக்கு அருகாமையில் தாங்க நடக்க காத்திருந்துச்சு. அதனால கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திலேயே நம்ம ரெடியாகி கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய காரணத்தினால ஒரு 15 பேர் போகக்கூடிய ஒரு டிராவல் பஸ்ஸை ரெடி பண்ணி அந்த பஸ்ஸிலேயே மொத்தமாக கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட திருமணத்துக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடிங்க இந்த விஷயத்தை இந்த நந்து அப்படின்றவர் இவருடைய காலேஜில் படிக்கக்கூடிய சக தோழர்கள் கிட்ட சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட நெருங்கி பழகக்கூடிய ஒரு 3 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 3 நண்பர்களுடைய பேர் ராமன், லட்சுமணன், இன்னொருத்தருடைய பேர் விக்ரம்ங்க. இந்த விக்ரம் அப்படின்றவர் இந்த நந்து இருக்கார் இல்லையா, இவருடைய கிராமத்தை சேர்ந்தவர். இந்த ராமன் மற்றும் லட்சுமணன் இருக்காங்க இல்லையா, இந்த இருவருமே இரட்டை சகோதரர்கள். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருப்பாங்க, கொஞ்சம் டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அவங்களுடைய ஊர் கொஞ்சம் வெளியூரில் தாங்க இருக்கிறாங்க. இந்த காலேஜ்லேயே ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹாஸ்டலில் தாங்க தங்கி படிப்பது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் ஓன் யூஸுக்காக அவங்களுடைய சொந்த பைக்குமே இந்த ஹாஸ்டலுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த நந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, என்னுடைய சொந்தக்கார பையனுக்கு திருமணம் நடக்குதுடா, அதனால நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோட கொடைக்கானலுக்கு போக போகிறோம், கொடைக்கானலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இவருடைய நண்பனான விக்ரம் இருக்காரு, இவருடைய கிராமத்தை சேர்ந்தவர், நான் தான் கொடைக்கானலுக்கு அடிக்கடி போயிருக்கேன்ல, அதனால நான் வரல அப்படின்ற மாதிரி தாங்க ஆரம்பத்தில் சொல்லிக்கிறாரு. ஆனால் அந்த ராமன் மற்றும் லட்சுமணன் வெளியூரை சேர்ந்தவங்க அப்படின்றனால கொடைக்கானலுக்கே நாங்கள் 2 பேர் போனதே கிடையாது, இப்போ நீ திருமண விழாவுக்காக நீ போகிற இல்லையா, அதனால நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கொடைக்கானல் சுற்றி போனது பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு நந்துவோடைய நண்பரான விக்ரமும் என்ன பண்ணுறாருன்னா, சரி அப்போ நம்ம 4 பேருமே ரெடியாகி நம்ம அந்த திருமண விழாவுக்கு போகும்டா, ஆனால் ஒரு கண்டிஷனு, நீங்கள் பஸ் ரெடி பண்ணி வச்சிங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பஸ்ஸில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே போட்டோம், நம்ம 4 பேருமே ஆளுக்கு ஒரு பைக்கை எடுத்துகிட்டு மொத்தமாக 4 பேர் 2 பைக்கில் போகும்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இதை அக்செப்ட் பண்ணலைங்க. ஏன்னா நந்தோட வீட்டில் சத்தம் போடுவாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தாங்க. அதனால தாங்க வேணாம்டா, நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம், பஸ்ஸில் வராதா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட என்னுடைய நண்பர்களும் திருமண விழாவுக்கு வராங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஸ்ஸில் 15 பேர் போகிறதுக்காக தான் ரெடியாக அந்த பஸ் இருக்குது, 15 பேருக்கு மேலே ஆள் ஏற்றணும் அப்படின்னா நின்றுக்கிட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு தான்டா வரணும், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பெண்மணிகள்லாம் இருக்காங்க, அதனால உங்களுடைய நண்பர்கள் கொஞ்சம் சங்கடப்படுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பைக்கை ரெடி பண்ணிட்டு ஆளுக்கு ஒரு பைக்கில் கூட டபுள்ஸாக கூட கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நந்துக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளே எப்படி போக போகிறோம்னு நினச்சி பயந்துட்டு இருந்தோம், ஆனால் தன்னுடைய அப்பா அம்மாவே நீ பைக்கில் வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்களே, நம்ம அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க மறுநாள் காலேஜில் போய் இவங்களுடைய நண்பர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே கொடைக்கானல் போகிறதுக்காக ஆவலாக காத்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரியே இந்த ராமன் மற்றும் லட்சுமணன் கிட்ட ஒரு பைக் இருக்கு இல்லையா, அந்த பைக் மட்டும் தாங்க இருக்குது, அவங்க கிட்ட ஹெல்மெட்டே கிடையாது. அதே மாதிரி இந்த நந்து, விக்ரம் இந்த இருவரும் போகிறதுக்காக ஒரு பைக்
பைக் வச்சுருக்காங்க, அவங்க கிட்ட ஹெல்மெட் இருக்குது. நம்ம வந்து திருமணத்துக்கு முதல் நாள் மதியமே வந்து கொடைக்கானலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கேயே ஏதாவது ஒரு லாட்ஜை வந்து சின்னதாக நமக்கு தேவைப்பட்ட மாதிரி ஒரு ரூமை பிடிச்சிட்டு நமக்கு தேவைப்பட்ட சரக்குகளை மட்டும் வாங்கி அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு பூம்பாறைக்கு நம்ம கிளம்பி போகணும் பைக்லேயே அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் முன்னாடியே அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துக்கிட்டு கொடைக்கானல் தாங்க கிளம்பி போகிறாங்க. அப்படி கொடைக்கானலுக்கு இந்த 4 நண்பர்களும் போய் சேரக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 2:30 தாங்க. மதிய வேலைக்கு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு மட்டும் சரக்குலாம் வாங்கிக்கிட்டு இவங்க நினச்ச மாதிரியே ஒரு ரூமை வந்து பிடிக்கிறாங்க ஸ்டே பண்ணுறதுக்காக. அப்படி ரூமை பிடிச்சிட்டு இவங்க எல்லாமே சரக்கு அடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு கிளம்புண்டா அப்படின்ற மாதிரி தாங்க பிளான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த 4 பேரும் அங்கே இருக்கக்கூடிய பெட்டில் தாங்க படுத்து தூங்கியிருக்காங்க. அப்படி படுத்து தூங்கினவங்க வந்து திடீர்னு கண்ணை முடிக்கிறாங்க. இந்த 4 பேருக்குமே பேருதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா போதையில் இருந்த காரணத்தினால இவங்க தூங்கினது வந்து எந்த நேரம்ன்றதை வந்து இவங்க கணிக்க முடியல. என்னடா அது இருட்டின மாதிரி தெரியுது, முதல்ல வந்து மொபைல் எடுத்துட்டு டைம் எத்தனைன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது மணி 7:30 மணி ஆயிடுச்சு. என்னடா அது இவ்வளோ நேரம் தூக்கிட்டோமா, நீங்கள் யாருமே எழுப்பவே இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த 4 பேர் வந்து சரி நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி தாங்க குளிச்சுட்டு கிளம்புறதுக்காக தயாராக இருக்காங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய உறவினர்களான அதாவது நந்து இருக்கார் இல்லையா, அவங்களுடைய அப்பா அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே வந்து கண்ட மணிக்கு திட்டுறாங்க. நீங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பி வரேன்னு சொன்னனால தானே நீங்கள் பைக்கில் வரதுக்காக நாங்களே உங்கள்கிட்ட சொன்னோம். ஆனால் இவ்வளோ நேரமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், காலையில் விடிய காலையில் வண்டி எடுத்துட்டு நீங்கள் வந்து விசேஷ வீட்டுக்கு கிளம்புவாங்க. இந்த நேரம் வந்து சரியான நேரம் கிடையாது, இரவு நேரத்தில் ட்ராவல் பண்ணி வர வேணாம்டா அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் வார்னிங் சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு தன்னுடைய அப்பா அம்மாவே இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோன் கால் கட் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த 4 நண்பர்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா சரி நம்ம நைட் வந்து ஸ்டே பண்ணுவோம், நாளை காலையிலே கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரூம்லேயே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கடை சைடு போயிட்டு ஒயின் ஷாப்பில் இவங்களுக்கு தேவையான சரக்கு மட்டும் சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு மறுபடியும் இந்த ரூமுக்கே வந்திருக்காங்க. அப்படி ரூமுக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சு சரக்குலாம் அடிச்சதுக்கு பிறகு இந்த 4 நண்பர்களும் ஒரு சேர பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த நந்து வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா அம்மா வந்து காலையில் வர சொல்லிட்டாங்க, இரவு நேரத்தில் அதிக அளவுக்கு வந்து வண்டிகள் வந்து போக்குவரத்து இருக்காதுடா, நம்ம வந்து 4 பேர் கிளம்பி போனோம்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம், விசேஷ வீட்டுக்கே போயிடுவோம்டா, கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆளுகளோட நம்ம சேர்ந்து பேசணும் அப்படின்னா வந்து ஜாலியாக இருக்கும், அதனால என்ன சொல்கிறீங்க கிளம்புவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த விக்ரம் அப்படின்றவர் சரிடா நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த ராமன் மற்றும் லட்சுமணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுடா, நம்ம எல்லாருமே காலையிலே போவோமே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த விக்ரமும் அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு நம்ம வந்து பைக்கு தானே வந்திருக்கோம், அப்படியே பொறுமையாக போனோம்னா நம்ம வந்து போய் சேர்ந்துடலாம், நீங்கள் வாங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. மறுபடியும் இந்த 4 நண்பர்களும் குளிச்சுட்டு தோராயமாக இரவு ஒரு 9:30 மணி அளவில் தாங்க அந்த ரூமை வந்து காலி பண்ணிட்டு இவங்க வந்து பூம்பாறைக்கு போகிறதுக்காக வந்து தயாராகிருக்காங்க. இரவு நேரத்தில் வந்து டிராவல் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கொஞ்சம் டேஞ்சர் தாங்க, அதனால நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணுற விஷயத்தையும் வந்து குறைச்சிருப்பாங்க. ஆனால் இரவு நேரத்தில் வந்து இந்த பூம்பாறைக்கு வந்து கொடைக்கானல்லேருந்து போகிறாங்க அப்படின்னா வந்து ஒரு 19-20 அல்லது ஒரு 21 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். அந்த சமயத்தில் வந்து டிராவல் பண்ணும்பொழுது அதிக அளவுக்கு வந்து ஆட்கள் நடமாட்டம் இருக்காது, அதனால நம்ம பொறுமையாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க வண்டியை மூவ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் கடந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த ராமன் லட்சுமணன் வந்து ஒரு பைக்லையும் இந்த விக்ரமும் இந்த நந்து அப்படின்றவங்களும் ஒரு பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. இந்த விக்ரம் பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுடா, அதனால வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு இந்த 4 நண்பர்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் வண்டி கிட்ட நெருங்கி வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த ராமன் மற்றும் லட்சுமணன் வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க கேள்வி கேட்டிருக்காங்க. என்னடா அது பெருசாக வண்டி எதுவுமே கிராஸ் பண்ணவே இல்லை, ஆளே இல்லாமல் வந்து கும்மரிட்டாக இருக்குது, 4 பேர் மட்டும் தாண்டா இந்த ரோட்டில் நம்ம நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, இரவு நேரத்தில் வந்து இங்கே வந்து டிராவல் அதிகமாக இருக்காது, வா நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி தாங்க வண்டி எடுத்து கிளம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பயங்கரமான ஒரு பிரியாணி ஸ்மெல் அடிச்சிருக்குதுங்க. என்னடா அது பிரியாணி ஸ்மெல் அடிக்குது, இந்த இடத்துல யார் பிரியாணி சாப்பிட்டுருக்க போறா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுருக்காங்க இந்த 4 நண்பர்களும். அந்த சமயத்தில் இந்த விக்ரம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தூரத்தில் அதாவது இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஆப்போசிட் சாலையோட எதிர்ப்புறம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு திட்டு இருக்குது. அந்த திட்டுக்கிட்ட 2 நபர்கள் உட்காந்துருக்க மாதிரி அவருடைய கண்களுக்கு வந்து வித்தியாசமான காட்சி தட்டுப்படுதுங்க. யாரும் அந்த திட்டுக்கிட்ட உட்காந்துருக்க மாதிரி தெரியுதுரா, நம்ம 4 பேர் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் எதிர்ப்புறத்தில் திட்டில் யாரோ ஒரு 2 பேர் வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதெல்லாம் யாரும் கிடையாது, நீ என்னடா சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி தாங்க மீதமுள்ள 3 நண்பர்களும் அந்த இடத்த ஒத்து பார்த்துருக்காங்க. ஒத்து பார்த்த அடுத்த நிமிஷம் இவங்களுக்கும் பேரெதிர்ச்சி, ஆமாடா நீ சொல்கிறது உண்மைதான்டா, அந்த இடத்துல வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணு உட்காந்துருக்க மாதிரி தெரியுது, அநேகமாக இருவரும் வந்து கணவன் மனைவி மாதிரி தெரியுது, இந்த இருவர் வந்து இந்நேரத்தில் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒருவேளை வந்து வண்டியை எதுவும் மிஸ் பண்ணிட்டாங்களா, என்ன பிரச்சனை தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த விக்ரம் அப்படின்ற வாலிபர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணுறாருங்க. இதை பார்த்துட்டு இருந்தால் ராமன் மட்டும் இல்லாமல் லட்சுமணன் இந்த நந்து அப்படின்றவங்க வந்து சத்தம் போடுறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க, அவங்க கிட்ட எதுக்கு போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது இந்த விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, நம்ம நேரடியாக பக்கத்தில் போயிட்டு அவங்களுக்கு எதுவும் லிஃப்ட் எதுவும் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்போம்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் கேட்க வேணா, வா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நந்து சத்தம் போட்டிருக்காரு. இருந்தாலுமே எனக்கு மனசு கேட்கல, நான் போய் என்ன எதுன்னு கேட்குறேன் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி தாங்க இவர் முன்னோக்கி நடந்துட்டு இருக்காரு. இவர் நடக்கிறத பார்த்துட்டு இருந்தால் இவருடைய மீதமுள்ள 3 நண்பர்களும் பின்னோக்கி இவர் கூடயே வந்து நடந்து போயிருக்காங்க. அப்படி நடந்து போனதுக்கு பிறகு தாங்க தெரியுது அங்கே எதிர்ப்புறத்தில் உட்காந்துருக்காங்க இல்லையா கணவன் மனைவி, அந்த இருவருக்கு நடுவில் வந்து ஒரு கை குழந்தை இருந்துருக்குதுங்க. கை குழந்தை வேற இருக்குது. இந்த 3 பேர் வந்து இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது இந்த 4 பேருக்குமே வந்து வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சி தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த திட்டில் உட்காந்துருந்தாங்க இல்லையா கணவன் மனைவி ஒரு குழந்தை, அந்த 3 பேருமே அந்த திட்டிலேருந்து அப்படியே மல்லாக்க அப்படி தலைகீழ குதிச்ச மாதிரி அந்த பாலத்திலேருந்து அப்படி கீழே குதிச்சிருக்காங்க. குதிச்ச அடுத்த நிமிஷமே இந்த 4 பேருக்கு ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. என்னடா அது பார்த்துட்டே இருக்கும்பொழுது திடீர்னு குதிச்சிட்டாங்க, ஒருவேளை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 4 பேர் மிரண்டு போய் அங்கேருந்து டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறாங்க, மொபைல் லைட் ஆன் பண்ணி. அப்படி பார்க்கும்போது தாங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஒரு பயங்கரமான பள்ளமாக இருக்குது. இப்பேற்பட்ட பள்ளத்தில் வந்து இந்த 3 பேர் வந்து குதிச்சிட்டாங்களே, ஒருவேளை எதுவும் அடிபட்டுக்குமா, இறந்து போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க 4 பேர் வந்து பதறி போயிட்டாங்க. அடுத்த நிமிஷம் இந்த விக்ரம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் வந்து யாருக்கோ கால் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு இருந்தால் ராமன் மட்டும் இல்லாமல் லட்சுமணன் மட்டும் இல்லாமல் இந்த நந்து வந்து என்னடா பண்ணுற, யாருக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இந்த விக்ரம் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இந்த 3 பேருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. அது ஒன்றும் இல்லடா, ஆம்புலன்ஸ் தான் ஃபோன் பண்ணுறேன், ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுவா இல்லை காவல்துறைக்கு ஃபோன் பண்ணுவான்னு தெரில, நீங்களே சொல்லுங்கள் நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னடா பைத்தியம் முடிச்சுட்டா உனக்கு, எதுக்குடா இந்நேரத்தில் வந்து அவங்களுக்கு கால் பண்ணுறேன்ற அப்படின்ற மாதிரி தாங்க இந்த விக்ரம் மட்டும் இல்லாமல் மீதமுள்ள 2 நண்பர்களும் கேட்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே வந்து ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை வந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அவங்க இறந்து போன விஷயத்தை வந்து வேறு யார்கிட்டையும் சொல்ல வேணாமா, அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, பாவம்டா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த விக்ரம் வந்து சொல்லிக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே நந்துக்கு கோமே வந்துடுச்சு. கண்ணத்தை சேர்த்து ஓங்கி அரைஞ்சிருவேண்டா, இப்போ நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம், நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ஏற்கனவே நம்ம 2 பைக்கில் வந்திருக்கோம், நம்ம வந்து குடிபோதையில் தான் வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ராமன் மட்டும் லட்சுமணன் வச்சிருக்கக்கூடிய பைக்குக்கு வந்து ஹெல்மெட்டே கிடையாது. போலீஸ்காரங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம ராபரி எதுவும் பண்ணுறோம், அதனால தான் நம்ம வந்து தள்ளி விட்டோம் அப்படின்ற மாதிரி கேஸை நம்ம பக்கம் திருப்பிடுவாங்க. எதுக்கு வேண்டாத பிரச்சனை, வா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க விக்ரம வந்து இழுத்துருக்காங்க. ஆனாலுமே இந்த விக்ரம் வந்து கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லைங்க, திடீர்னு ஓனுமே அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னாச்சுடா நீ எதுக்கிட்ட அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த இருவரும் வந்து கீழே குதிச்சாங்க இல்லையா கை குழந்தையோட, அதை பார்த்துட்டு என்னால் மனசு கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னை பார்த்துட்டு விட்டுட்டு போனால் கூட பரவாயில்ல, நான் காவல்துறைக்கோ அல்லது ஆம்புலன்ஸ்க்கோ ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராமன் லட்சுமணன் இந்த விக்ரத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒழுங்கு மரியாதை நீ வந்து வண்டியில் ஏறி கிளம்பி வா, இல்லை அப்படின்னா வந்து நீ இங்கே ஏறி நாங்கள் எல்லாருமே கிளம்பி போகிறோம் அப்படின்னு மாதிரி தாங்க கோவத்தோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே விக்ரமும் சரி நம்ம மேலே எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, நம்மளால இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியில் வந்து சடனாக உட்காந்துருக்கிறாங்க. அதன் பிறகு மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாங்க. அப்படி கடந்து போயிட்டு இருக்கும்பொழுதே திடீர்னு மறுபடியும் பிரியாணி ஸ்மெல் தாங்க அடிச்சிருக்குது. இந்த இடத்துல வந்து பிரியாணி ஸ்மெல் அடிக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்கும், ஏற்கனவே ஒரு திட்டில் வந்து கணவன் மனைவி உட்காந்துருந்தாங்க, அந்த இடத்துல இப்படி தானே அடிச்சிச்சு. ஆனால் அந்த இடத்துல வந்து கணவன் மனைவி ஒரு குழந்தை உட்காந்துருந்தாங்க, திடீர்னு திட்டிலேருந்து தலைகீழாக குதிச்சு விழுந்துட்டு செத்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ எங்கே பிரியாணி ஸ்மெல் அடிக்குது, இது எங்கேருந்து அடிக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி வண்டியை ஸ்லோ மோஷனில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த 4 பேர் வந்து வண்டியை வந்து சடனாக பிரேக் போடுறாங்க. எதிர்ப்புறத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சிகளாக தாங்க இருந்திருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளிங்க சாலையோட நடு பகுதியில் ஒரு பிரியாணி பார்சல் தாங்க இருந்திருக்குது. இந்த பிரியாணி கவரை வந்து இந்த இடத்துல வந்து யார் வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடி வண்டியில அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே இந்த விக்ரம் வந்து என்ன பண்றாருன்னா வண்டியிலேருந்து கீழே இறங்கி அந்த பிரியாணி கவர்கிட்டே நெருங்கி போறாரு. இதை பார்த்துட்டு இருந்த 3 நண்பர்களும் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பண்றது பூரா தப்பாவே தெரியுது, முதல்ல வண்டியில ஏறி நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம இந்த விக்ரம் அப்படின்றவர் அந்த பிரியாணி பார்சல் வச்சிருக்கக்கூடிய அந்த கவர் கிட்டே போயிட்டாருங்க. இது உண்மையிலேயே பிரியாணி கவர் தான்டா, இதுல இருந்தா வாசனை வருது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பிரியாணி எடுத்துக்கிட்டு அவர் மோந்து பார்த்துருக்காங்க. பிரியாணியே தான். உடனே என்ன பண்றாருன்னா அவங்களுடைய நண்பர்கள் வந்து பைக்கில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வந்த அடுத்த நிமிஷமே இந்த 3 பேருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாணி வந்து கெட்டு போன மாதிரி தாங்க பயங்கரமான துர்நாற்றமாக வீசிருக்குது. பிரியாணி கெட்டு போயிருக்குது, இதை போய் வாசம் மார்க்கெட் தூக்கிட்டு வந்திருக்கேடா அப்படின்ற மாதிரி தாங்க விக்ரம் கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்கும்பொழுது இந்த விக்ரம் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா சொல்றீங்க, எனக்கு எந்த ஒரு துர்நாற்றமும் தெரியல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான்டா பிரியாணி வந்து வாசமாக இருக்குமா இருக்குது, அநேகமாக சிக்கன் பிரியாணியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பிரியாணி பார்சல் வந்து திறந்து உள்ள இருக்கக்கூடிய பிரியாணியிலேருந்து பீஸை வெளியே எடுக்கிறாருங்க. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே இந்த 3 நண்பர்களுக்குமே வந்து ஈரக்கூடிய நடுங்கி போயிடுச்சு. உடனே உங்களோட செல்லை வச்சு லைட் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பிரியாணி பீஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய கையில் வச்சிருக்காரு இல்லையா விக்ரம் கையில், அந்த பீஸ் வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போன மாதிரி தாங்க ஒரு மாடி தாங்க இருந்திருக்குது. நீ அதை வந்து கீழே தூக்கி போடு, அது கெட்டு போன மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட பிறகு அந்த பிரியாணி பார்சல் வந்து தூக்கி எரிஞ்சிருக்காருங்க. மறுபடியும் வண்டியில் ஏறி உட்கார நம்ம வந்து கிளம்பி போகண்டா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இந்த விக்ரம் வந்து ஒரு நந்துக்கு பின்னாடியே உட்காரச்சிட்டு கொஞ்சம் தூரம் தாங்க கடந்து போயிருப்பாங்க. அடுத்த நிமிஷமே உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் மறக்க முடியாத காட்சி தாங்க
தாங்க கண் முன்னாடி தட்டுப்பட்டுருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு குழந்தை வந்து பயங்கரமாக கீச்சுன்னு சத்தம் போட்டால் அப்படி இருக்கும், அழுதபடி அந்த மாதிரி தாங்க கேட்குது. ஏதோ குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுடா, நமக்கு என்னமோ தப்பாக நடக்க போகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நந்து அழுதபடியே பேசிட்டு இருக்கிறாருங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா ராமன் மட்டும் லட்சுமணன் எங்களுக்குமே பயமாக இருக்குதா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது திடீர்னு ஆண்மகனும் ஒரு பெண்மணியும் வந்து பேசிட்டே அப்படி இருக்கும். அந்த மாதிரி தாங்க ஒரு குழந்தைய வந்து சமாதானப்படுத்துற மாதிரி தாங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த சத்தம்லாம் எங்கேருந்து கேட்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் யாரோ ஒரு 2 பேர் வந்து சாலையோட மையப்பகுதியில் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. சாலையோட மையப்பகுதியில் யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை வந்து குடிகாரர்களாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய வண்டியை ஆன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கிட்டே நெருங்கி போகிறாங்க. அப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைட்டோட முகப்பு வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்பொழுது இவங்க அனைவருக்குமே வேர்த்து விடவளுக்கு கதிகலங்க நிற்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புறத்தில் ஒரு கணவன் மனைவி, அவங்களுடைய மடியிலே வந்து ஒரு குழந்தைங்க. அந்த 3 பேர் வந்து தத்ரூபமாக தெரியுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு பிரியாணி பார்சல் வந்து தூக்கி எரிஞ்சாங்க இல்லையா, அந்த பிரியாணி பார்சலை தாங்க விரிச்சபடி இந்த 3 பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா அது, கணவன் மனைவி வந்து சாலையோட மையப்பகுதியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரியாணி வந்து குழந்தைக்கு வேற ஊட்டி விட்டுட்டு இருக்காங்களே, அந்த குழந்தைய பார்க்கவே கை குழந்தமா இருக்குது. இதெல்லாம் எப்படி நடக்க சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க 4 பேர் மிரண்டபடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது இந்த விக்ரம் மட்டும் இல்லாமல் நந்து இருவருமே வண்டியிலேருந்து இறங்கி அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நெருங்கி போயிட்டாங்க. அப்படி போகும்பொழுது தாங்க தெரிஞ்சுக்குது, அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபர்கள் வந்து மனிதர்களே கிடையாது, ஒரு துஷ்ட ஆன்மாக்கள் அப்படின்றது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே உட்காந்துருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து தத்ரூபமாக இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து வேறு யாருமே கிடையாதுங்க. ஏற்கனவே திட்டுக்கிட்ட உட்காந்துருந்து அப்படியே தலைகளாக கீழே குதிச்சு தற்கொலை பண்ணாங்களே, அதே நபர்கள் தாங்க உட்காந்துருக்காங்க தத்ரூபமாக. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது அந்த 3 பேர் வந்து கருன்னு ஒரு கரிய உருவமாக தாங்க மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கரிய உருவங்களுடைய முகத்தோட்டத்தை பார்த்து அடுத்த நிமிஷமே இவங்க 3 பேருக்குமே வந்து பதட்டத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியல. உடனே தட்டு மாதிரி இவங்களுடைய வண்டிக்கிட்டே வந்திருக்காங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பயப்படுறீங்க, இங்கே உட்காந்துருக்காது யாரு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ராமன் மட்டும் லட்சுமணன் கேட்குறாங்க. டே எதிர்த்தாப்புல பாடுறா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் வந்து சத்தம் போட்டுருக்காங்க. உடனே இந்த இருவருமே வந்து பயம் இருந்தாலுமே வந்து யார் என்னன்றது தெரியல, ஏன் இப்படி உளறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த உருவம் உட்காந்துருக்கக்கூடிய இடத்தை நோக்கி மறுபடியும் இவங்க மெல்ல நடந்து போகிறாங்க பக்கத்திலேயே. அப்படி பக்கத்தில் போன பிறகு தாங்க தெரியுது, தன்னுடைய நண்பர்கள் வந்து வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சி தான் பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கோரமான கருப்பு உருவங்கள் தான் உட்காந்துருக்குது. குழந்தையை முதற்கொண்டு தத்ரூபமாக ஆவியாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்குது. இதை பார்த்த உடனே இவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியலங்க. இவங்க இருவருமே வந்து இவங்க வண்டியை நிப்பாடி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வண்டிக்கிட்டே வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் அடிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்து விக்ரம் மட்டும் நந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வண்டி ஸ்டார்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்களுடைய 2 நண்பர்கள் ராமன் மற்றும் லட்சுமணன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, வண்டியை சடனாக அப்படியே வந்து திருப்புறாங்க. திருப்பிக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்ல இருந்தா வந்தாங்க, அந்த பாதையை நோக்கி தாங்க போகிறாங்க. டேய் இவங்க 2 பேருக்கு என்னடா கிறுக்கு பிடிச்சி போச்சா, நம்ம 2 பேரும் வந்து இப்படி தனியாக விட்டுட்டு இவங்க பாட்டு கொடைக்கானல் வழியே போகிறாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க 2 பேருடைய பேரை கூப்பிட்டு கத்துறாங்க. அப்படி கத்தியுமே இந்த 2 நண்பர்களுமே வந்து வண்டி நிப்பாட்ட மாதிரி தெரியல. கரெக்டாக அப்படியே வந்து கொடைக்கானல் நோக்கி அந்த இருவருடைய வண்டி வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இவங்களுடைய கண்களுக்கு தூரத்தில் எட்டாத அளவுக்கு வந்து மறைச்சிட்டாங்க. இப்படி இந்த 2 பேருமே வந்து நம்மளை வந்து நிற்கதியாக விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிருக்காங்க. அப்படி மிரண்டு நிற்கக்கூடிய அந்த நிமிஷத்துலேயே வந்து திரும்பி பார்க்குறாருங்க, இவருடைய நண்பரான விக்ரமே ஆளக்கானா. தன்னுடைய நண்பன் விக்ரம் எங்கே போனால் ஆளக்கானாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காருங்க. மறுபடியும் ஒரு நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி, அதாவது ஒரு சாலையோட ஒரு ஓரப்பகுதியில் நிற்கிறார் இல்லையா, இவர் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து எதிர்புறத்துலங்க யாரோ ஒரு நபர் வந்து அப்படி மேலேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணுற மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. மேலேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணுற மாதிரி தெரியுதே, அந்த நபர் யாராக இருக்கும், ஒருவேளை நம்மளுடைய நண்பனாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க பயத்திலேயே பக்கத்தில் போகிறாருங்க. அப்படி பக்கத்தில் போக போக எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய இவருடைய நண்பர் வந்து ஓன்னு அழுதுட்டு இருக்காருங்க. டேய் விக்ரம் உனக்கு என்னடா ஆச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது அவர் வந்து கீழே குதிக்கிற மாதிரி தாங்க ட்ரை பண்ணியிருக்காரு. உடனே இவருடைய நண்பருடைய கையை பிடிச்சி கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறா விட்டுருக்காருங்க. அப்படி அடி வாங்கின பிறகு தாங்க இவருடைய நண்பனான விக்ரம் வந்து சுயநிலைக்கே வந்திருக்காரு. என்னாச்சரா, நான் ஏன் எங்களுக்குள்ள நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு. டே அங்கே நிற்கக்கூடிய 2 உருவங்களும் அப்படியே தாண்டா இருக்குது, நீ வேற கீழே குதிச்சு தற்கொலை பண்ணுற மாதிரி என்னை வந்து ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்க, வா நம்ம வந்து கிளம்புவோம், அந்த 2 பேர் வேற நம்மளை பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய கையை வலுக்கட்டாயமாக பிடிச்சிட்டு இவருடைய வண்டியில் ஏற்றிக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாருங்க. இவருடைய கிட்ட நேரமாக என்னன்னு தெரியல, அந்த வண்டி கொஞ்சம் கூட ஸ்டார்ட்டே ஆகலை. என்னடா அது வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாங்க. இப்படி இந்த 2 பேர் பார்த்துட்டு இருக்கும்பொழுது மறுபடியும் அந்த எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தையோட ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா, அவங்க பண்ணக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து பயத்தோட உச்சத்துக்கே கொண்டு போயிருக்குங்க. அப்படி அந்த 3 பேர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சாலையிலேருந்து ஹீல்ஸ் பகுதியிலான இருக்காங்க, அதுலேருந்து மேடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து கீழே இருக்கக்கூடிய பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து டக்குன்னு குதிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம கண்ணு முன்னாடி குதிச்சாங்க, இப்போ மறுபடியும் குதிக்கிறாங்க. இவங்க வந்து கட்டாயமாக வந்து மனிதனாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏற்கனவே இறந்து போன ஆன்மாக்கள் அப்படின்றது இந்த இருவருக்குமே புரிய வந்திருக்குங்க. எப்படியாவது நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் அடிச்சாகணுமே அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியை வந்து ஸ்டார்ட் அடிச்சிருக்காருங்க. உடனே ஸ்டார்ட்டும் ஆயிருக்குது. அதன் பிறகு இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க
வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக திரும்பி கூட பார்க்காம கொஞ்சம் தூரம் கடந்து இருக்காங்க. அப்படி கடந்து வந்துட்டு இருக்கும்பொழுது இந்த விக்ரம் அப்படின்றவர் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்பொழுது பின்னோக்கி திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த 3 ஆன்மாக்களும் இவங்களை நோக்கி தாங்க பின்னாடி ஓடி வர மாதிரி தெரியுதுங்க. மச்சான் வண்டி சீக்கிரம் அந்த 3 பேர் வந்து நம்மளை பின்னோக்கி ஓடி வர மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய முதுவை போட்டு டம்மு டம்முன்னு அடிச்சிருக்காருங்க. நீ இப்படி தொடர்ந்து சத்தம் போட்டுக்கிட்டு என்னை இடையூறு பண்ணிட்டு இருந்தேன்னா நான் வண்டியை வந்து ஒழுங்காக ஓட்ட முடியாது. ஹீல்ஸ் பகுதி வேற, நான் பாட்டுக்கு வேகமாக ஓட்டினேன்னா எங்கிட்ட போய் விழுந்துருவேன். நிதானமாயிடுறா, நீ திரும்பி பார்க்காத திரும்பி பார்க்காம பயப்படாமல் இருந்து அப்படின்னாவே நான் வந்து கரெக்டாக வண்டியை ஓட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவருடைய நண்பரான இந்த நந்து அப்படின்றவர் வந்து இந்த விசேஷம் நடக்கக்கூடிய அந்த ஊருக்கு இல்லையா பூம்பாறை, அந்த ஊருக்கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி போன பிறகு அவருடைய விசேஷ வீட்டுக்குமே போயிட்டாருங்க. அப்படி விசேஷ வீட்டுக்கிட்ட போனது பிறகு இவருடைய வண்டியை வந்து கீழே நிப்பாட்டி போட்டு அந்த திருமண விழா வந்து ஒரு வீட்டில் தாங்க நடக்குது, ஒரு பெரிய வீட்டில் தான் நடக்குது. அந்த திருமண விழா வீட்டோடைய வாசல்கிட்ட நெருங்கி போனது பிறகு இவருடைய நண்பருடைய முகத்தை வந்து பார்க்குறாருங்க. பயம் கொஞ்சம் கூட அவருடைய முகத்தை விட்டு போகவே இல்லை. இப்படி நீ பயமாக இருக்கிற, நீ வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னா வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால எதையுமே சொல்லாத. நம்மளுடைய ஃப்ரெண்டுங்க எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லு. நம்ம எதுவுமே சொல்ல வேணாம், நாளைக்கு பார்த்துக்கொண்டா அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய நண்பரை வந்து சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அதே சமயத்தில் அவங்களுடைய அப்பா அம்மா வந்து இவருடைய நண்பரான விக்ரத்தோடைய முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னாச்சுன்னா ஏன் முகம் வந்து ஒரு மாதிரி பயந்தமா இருக்குது, எதுவும் பிரச்சனை அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் வந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்ததுனால இப்படி இருக்குது, நீங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூம் வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் உங்களுடைய அப்பா அம்மா வந்து ஏற்கனவே இவங்க நினச்ச மாதிரி தாங்க கேள்வி கேட்குறாங்க. 4 பேர் வரேன்னு சொன்னீங்க, மீதம் 2 பேர் வந்து வரவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த விக்ரம் மட்டும் இல்லாமல் நந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2 நண்பர்களும் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து வண்டி வேகமாக ஓட்டுறதுக்கு பயப்படுறாங்க, அதனால பொறுமையாக வரட்டும், நாங்கள் முதல்ல வந்து ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு விருட்டுன்னு அந்த ரூமுக்கு போயிருக்காங்க. அப்படி ரூமுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த 1/2 மணி நேரமாக வந்து இந்த ராமன் மட்டும் லட்சுமணனுக்கு இந்த விக்ரம் மட்டும் இல்லாமல் நந்து இருவருமே கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி கால் பண்ணி பார்த்துமே அவங்க இருவருமே வந்து ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லைங்க. இப்படி நம்மளை பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்களே, நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை போல, இந்த இருவரை போய் நம்ம வந்து மனதார நண்பர்களாக நினைச்சிட்டோமேடா, பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சபடி இந்த நந்து பேசிட்டு இருந்திருக்கிறாரு. சரிடா விட்றா, ஃபீல் பண்ணாதரா, அவனை வந்து காலேஜில் போய் நம்ம பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய நண்பரும் சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் வந்து இந்த விக்ரம் மட்டும் நந்து இருக்கக்கூடிய ரூமோடைய கதவு வந்து தட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. எதிர்ப்புறத்தில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சித்தப்பா தாங்க, இந்த நந்துவோடைய சித்தப்பா. என்னாச்சு சித்தப்பா, என்ன கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுடைய சித்தப்பா என்ன சொல்றாருன்னா, கீழே ஒரு வேலை இருக்குடா, உன்னை வந்து ஆளுகளுக்கு முன்னாடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், அதனால் நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி தாங்க இவர் இந்த நந்துன்ற வாலிபர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. உடனே உங்களுடைய பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அந்த விக்ரமத்தோடைய முகம் வந்து இன்னும் பயத்தை விட்டு போகவே இல்லை. நீ எதுவுமே உளறி வச்சிடாத, நீ வந்து ரூம்லேயே ரெஸ்ட் எடு, நான் கீழே போய் என்ன கேதுன்னு கேட்டுட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவர் வந்து உங்களுடைய சித்தப்பா கூட போயிருக்கிறாருங்க. அப்படி கீழே போய் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுதே ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த நந்துவோடைய நினைப்பு எல்லாமே அவருடைய நண்பரான விக்ரம் மேலே தாங்க இருந்திருக்குது. அவனை வேற ரூமில் தனியாக விட்டுட்டு வந்துட்டோம், அவன் ஏற்கனவே பயத்தோடு இருக்கிறான், அவனை வந்து அப்படியே விட்டு வைக்கக்கூடாது, நம்ம கூட்டத்துக்கு மத்தியில் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் சந்தோஷமாவான், அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அவனை வந்து ஆளை அனுப்பி வந்து கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க எங்களுடைய அம்மாவை பார்த்து என்னுடைய நண்பன் வந்து மேலே ரூமில் தான் இருக்கான், அவனை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த நந்துடைய அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய அதாவது இவருடைய நண்பர் தங்கியிருக்கார் இல்லையா விக்ரம், அந்த ரூமுக்கு தாங்க போகிறாங்க. அப்படி ரூமுக்கு போயிட்டு அவருடைய நண்பனை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு தாங்க இவர் வந்து நிம்மதி பெருமூச்சை விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த நந்துவோடைய அம்மா வந்து இந்த நந்துவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்படி நந்துவோடைய அம்மா கேட்ட கேள்வியை கேட்ட அடுத்த நிமிஷமே நந்துவோடைய முகம் வந்து குப்புன்னு வெறுத்துக்குதுங்க. அப்படி உங்களுடைய அம்மா வந்து என்ன கேட்டுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள் வந்து 2 பேர் வந்துருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, மேலே தாண்டா இருக்காங்க, வந்துட்டாங்க, ஆனால் அந்த இருவருமே வந்து திருமணமான மாதிரி தெரியுது, கையில் ஒரு கை குழந்தை வேற வச்சிருக்காங்க, நான் இப்போ தான் பார்த்துட்டு வரேன், அவங்ககிட்ட பேச நேரம் இல்லை, அப்புறமேட்டு நான் பார்த்து என்னன்னு பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவங்களை தாண்டி கிராஸ் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு தாங்க மிரண்டபடி இருக்கிறாருங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு கணவன் மனைவி குழந்தைய பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நம்மளுடைய நண்பர்கள் எதுவும் வந்துட்டாங்களா, வேற யாரையும் பார்த்துட்டு தெரியாமல் உளறாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய நண்பரான விக்ரம் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. நம்மளுடைய நண்பர்கள் வந்து ராமன் லட்சுமணன் வந்து நம்மளுடைய ரூம்க்கே வந்துட்டாங்களாடா, என்னையை தாண்டி எப்படி போனாங்க, நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த விக்ரம் அப்படின்றவர் வந்து ஓன் அழுகிறாருங்க. என்னாச்சுரா, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த விக்ரம் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு மறுபடியும் இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி என்ன சொல்லிக்காரு பார்த்தீங்கன்னா, இவருடைய நண்பர் வந்து சித்தப்பா கூப்பிடாருன்றக்காக கீழே இறங்கி போனார் இல்லையா, அதன் பிறகு இந்த விக்ரம் தாங்க அங்கே இருக்கக்கூடிய பெட்டில் படுத்தபடி சாஞ்சு கிடந்திருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு சேர பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு குழந்தை கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. சத்தத்தை கேட்ட உடனே இந்த விக்ரம் அப்படின்றவர் வந்து அந்த ரூமை வந்து நோக்கி சுற்றி முற்றி தேடுறாருங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை, ஆனால் அந்த ரூம்குள்ள வந்து 2 பேர் பேசிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு மாட்டாங்க. அந்த கட்டிலுக்கு கீழே வந்து எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும் பொழுது மறுபடியும் இவருக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தெரிஞ்சுக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திட்டிலேருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த திட்டுக்கு மேலே வந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணாங்க இல்லையா கணவன் மனைவி ஒரு குழந்தை, அந்த 3 பேரும் இவர் படுத்துக்கக்கூடிய பெட்டுக்கு கீழே தாங்க படுத்தபடி கிடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களே அறியாமல் வந்து பேசிக்கிட்டபடி இருந்திருக்காங்க.
இவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் உட்காந்துருக்கிறாருங்க. அடுத்த நிமிஷமே உங்களுடைய ரூமோடைய கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அதாவது இந்த நந்துவோடைய அம்மா வந்து கூப்பிட்றக்காக வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்திருக்காங்க. அப்படி வந்த பிறகு இவரை வந்து கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் வெளியே போயிருக்காங்க. அந்த 3 பேர் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம ரூமுக்கே வந்துட்டாங்கடா. ஆனால் அவனுடைய அம்மா சொல்கிற விஷயத்தை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த 2 பேர் கட்டிலுக்கு கீழே தானே இருந்தாங்க, அவங்க எப்போ வந்து மேலே உட்காந்துருந்தாங்க, எப்போ இவங்க பார்த்தாங்கன்னு ஒன்றுமே தெரியலையே, எனக்கு பயமாக இருக்குதுடா அப்படின்ற மாதிரி தாங்க ஓனி ஒரு கட்டி பிடிச்சிட்டு அழுதுருக்காருங்க. இவர் அழுகக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் உறவினர்கள் எல்லாருமே நெருங்கி வந்துட்டாங்க. என்னாச்சு, ஏன் உன் ஃப்ரெண்டு அழுதுட்டு இருக்கான்னு கேட்கும்பொழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிறாருங்க. ராமன் லட்சுமணன் 2 நண்பர்கள் வர வேண்டி இருந்துச்சு, அவங்க திடீர்னு வரல, அதனால தான் அழுதுட்டு இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறாரு. வேற ஒன்றும் கிடையாது, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவங்கள பூரா விலைக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காருங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்திருக்கும். தோராயமாக குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா வந்து நடுநிசி நேரம் ஒரு 12:30 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் வந்து திருமண வேலைக்காக எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு பார்த்து முடிச்சுட்டு ஒரு பகுதியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து தூங்கிட்டு இருக்காங்க, அதாவது உறவினர்கள். அந்த சமயத்தில் இந்த நந்து விக்ரம் அப்படின்றவங்க வந்து அந்த ரூமில் வந்து தூங்கலைங்க. ஒருவேளை அந்த ஆன்மாக்கள் வந்து அந்த ரூமில் இருக்கும் போல நம்ம வந்து பயமாக இருக்குது, அதனால் ஆட்கள் மத்தியில் வந்து படுப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க படுத்திருக்காங்க. படுத்த 1/4 மணி நேரத்திலேயே இந்த நந்து அப்படின்றவர் வந்து கண்ணை செஞ்சுட்டாரு. மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திடீர்னு அவருக்கு வந்து முழிப்பு தட்டி இருக்குங்க. அப்படி முழிப்பு தட்டின உடனே பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய தன்னுடைய நண்பன் வந்து பார்க்குறாருங்க. பார்க்கும் பொழுது இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பர் அந்த இடத்துல ஆளே காணோம். இந்த நேரத்தில் இவ எங்கே போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி இங்கே பக்கத்தில் படுத்து கிடக்கக்கூடிய நண்பர்கள், அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருக்காருங்க. என்ன ஆச்சுரா, ஏன் என்ன பிரச்சனை, உன்னுடைய நண்பன் வந்து ரெஸ்ட் ரூம் கூட போயிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இவர் வந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அழுதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாமே என்ன ஆச்சுரா முதல்ல சொல்லித்தோடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் பிறகு தாங்க இரவு நேரத்தில் நடந்த அனைத்து விஷயத்தையுமே வந்து சொல்லி முடிச்சுக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய அப்பா அம்மாவே வந்து நேரடியாக ஸ்பாட்டுக்கே வந்துட்டாங்க. ஒழுங்கு மரியாதை நீ அப்போதையும் சொல்லி தொலைஞ்சிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆரம்பத்துலேருந்தே வந்ததுலேருந்தே கவனிச்சிருந்தேன், உன்னுடைய நண்பனுடைய முக தோற்றமே சரியில்லை அப்படின்ட்டு. அப்போல்லாம் சொல்லாமல் இப்போ வந்து சொல்றியடா, இப்போ அவன் எங்கே போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க வீடை சுற்றி அங்கிட்டு தர்றாங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய உறவுக்கார ஒரு பையன் வந்து என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மாடியோட விட்டத்தில் போய் பார்ப்போமா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. உடனே மொட்டை மாடி படிகள் வழியாக ஏறி மொட்டை மாடி போய் பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அனைவருக்குமே ஈரக்குடி நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை மாடியோட திட்டில் வந்து இந்த விக்ரம் அப்படின்ற வாலிபர் இருக்கார் இல்லையா, அதுலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி தாங்க ட்ரை பண்ணிக்கிறாரு. தற்கொலை பண்ண போகிறான், அவனை முதல்ல காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி தாங்க தடுத்து நிறுத்தி அவர் வந்து கீழே இறக்கிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஹாலோட மையப்பகுதியை கூட்டிகிட்டு வந்து அவருடைய முகத்தில் வந்து தண்ணி அடிச்சு எழுப்பியிருக்காங்க. தண்ணி அடித்த உடனே வந்து அவர் வந்து மறுபடியும் சுயநலுக்கு மாறி இருக்காருங்க. என்னாச்சுப்பா, ஏன்ப்பா அப்படி மாடிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணுற மாதிரி போகிற, இது திருமண விழாப்பா, உன்னால் எந்த இது பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்ட பிறகு இந்த விக்ரம் அப்படின்றவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு என்னுடைய காலை பிடிச்சி யாரோ சொரண மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்தது மட்டும்தான். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் என்னையவே அறியாமல் அந்த மாடியோட திட்டு மேலே ஏறி கீழே குதிச்சு சாகலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய மைண்டு மாறிடுச்சு. எனக்கு என்ன நடக்குதுன்னு கூட ஒன்றும் புரிய மாட்டேது அப்படின்ற மாதிரி தாங்க அவருமே வருத்தத்தில் அழுதுருக்காருங்க. அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே புரிஞ்சு வச்சுங்க, இது ஏதோ ஒரு ஆன்மாக்கள் செய்யக்கூடிய வேலை தான் அப்படின்றது. உடனே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மூலியமாக வந்து விபூதி போட்டு விட்டுட்டு நீ வந்து தூங்கவே வேணாம், விடிய விடிய வந்து ஆட்கள் மத்தியிலே இரு அப்படின்ற மாதிரி தாங்க சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி மறுநாள் முழுக்க அந்த திருமண விழா வந்து நல்லபடியாக முடிச்சது பிறகு இந்த நந்துவோடைய குடும்பத்தினர் எல்லாமே அந்த பஸ்ஸில் ஏறி கிளம்பியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த நந்துவோடைய நண்பர் விக்ரம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நீ வந்து எங்கேயும் போக வேணாம், எங்கள் கூட பஸ்ஸில் வா அப்படின்ற மாதிரி தாங்க பஸ்ஸில் ஏற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நந்து அப்படின்றவர் வந்து பைக் எடுத்துகிட்டு அவருடைய ஊருக்கு போய் ஆகணும் இல்லையா, அவர் மட்டும் தாங்க தன்னந்தனியாக பைக் எடுத்துகிட்டு இவருடைய சொந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இவருடைய கிராமத்துக்கு வந்திருக்கிறாருங்க. அப்படி கிராமத்துக்கு வந்ததுக்கு மட்டும் இல்லாமல் நந்துவோடைய அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய குறி சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறி சொல்லக்கூடிய நபர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போய் இவர் வந்து சமணங்கால் போட்டு உட்கார வைக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே அங்கே இருக்கக்கூடிய கோடாங்கி வந்து என்ன பண்ணுறாருன்னா உடுக்கி எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நிமிஷமே இவருடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு ஆன்மா தாங்க இறங்கி இருக்குது. யார்ப்பா நீ, உன்னுடைய பேர் என்ன, நீ எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோடாங்கி வந்து கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது தாங்க அந்த ஆன்மா வந்து நடந்த விஷயத்து பூரா அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. அப்படி என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மாவுடைய பேர் வந்து சிவசுப்பிரமணியமாங்க. அவருடைய மனைவி கை குழந்தையோட வந்து உங்களுடைய கிராமத்தில் வந்து நல்லபடியாக தாங்க வாழ்ந்துருக்காங்க. இவங்களுடைய ஊர் வந்து எந்த ஊருன்றது வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுக்காக நான் சொல்லலைங்க. அவருடைய ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதி தாங்க. அந்த கிராமத்தில் நல்லபடியாக தாங்க வாழ்ந்துருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த சிவசுப்பிரமணியத்தோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. உங்களுடைய அப்பாவுடைய வளர்ப்பில் தாங்க வாழ்ந்துருக்கிறாரு. அதன் பிறகு திருமணம் பண்ணி நல்லபடியாக தாங்க இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இவருடைய அப்பா வந்து தண்ணி அடித்து குடிபோதைக்கு அடிமையாகி திடீர்னு இறந்து போயிட்டாருங்க. அப்படி இறந்ததுக்கு பிறகு தாங்க தெரியுது இவருடைய அப்பா வந்து நிறைய இடத்துல வந்து கடனை வந்து நிறைய வாங்கி வச்சிருக்கிறாரு அப்படின்றது. கடன் வாங்கினாலும் பரவாயில்லைங்க,
தாங்க வட்டிக்கு சொல்லி தாங்க நிறைய இடத்துல வாங்கி வச்சிருக்காரு. இப்படி வட்டிக்கு வாங்கி வச்சுட்டாரே, நம்மளை வந்து மாட்டி விட்டாரே அப்படின்ற மாதிரி தாங்க முழிப்பிதிங்க அந்த வட்டியை கட்ட முடியாமல் ரொம்ப சித்திரவதை அனுப்பிச்சிருக்காருங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கும் பொழுது இவர்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் காசுகள் எல்லாமே வந்து கரியாயிட்டே இருந்திருக்குதுங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவருக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தாங்க பரிதி வச்சபடி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த ஊரை விட்டே நம்ம ஓடிடணும், நம்ம கண்காணாத தூரத்தில் போய் இறந்து போயிடணும், நம்மளுடைய சடலம் கூட யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தாங்க ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு கொடைக்கானல் போகக்கூடிய சுற்றுலாத்தலத்துக்கு போவாங்களே நிறைய மக்கள், அந்த மாதிரி தாங்க டூரிஸ்டாக பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்துருக்காருங்க. அப்படி பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கு பிறகு கொடைக்கானல் கிட்ட நெருங்கி வந்த பிறகு அந்த பூம்பாறை கிட்ட வந்த பிறகு என்ன பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, பஸ்ஸை வந்து வழியிலே நிப்பாட்டி எங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் வர வேண்டியிருக்குது, அதனால நாங்கள் இங்கேயே இறங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 பேர் வந்து வண்டியிலேருந்து கீழே இறங்கியிருக்கிறாங்க. அப்படி இறங்கின பிறகு அங்கே இருக்கக்கூடிய திட்டில் உட்காந்து அந்த பிரியாணி வந்து சாப்பிட்டுருக்காங்க. அந்த பிரியாணியில் ஏற்கனவே இவங்க வந்து விஷம் கலந்து தாங்க வச்சிருக்காங்க. அதை சாப்பிட்டதுக்கு பிறகு பார்க்குறாங்க இவங்களுடைய குழந்தை வந்து வாயில் நுரத்தள்ளினபடி துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தன்னுடைய குழந்தை வந்து தன்னுடைய கண்களுக்கு முன்னாடி வந்து இப்படி துடிச்சு போயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது, இதை வந்து நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியல அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. அடுத்த நிமிஷமே என்ன நினச்சாங்கன்னு தெரிலங்க, இந்த குழந்தையோடு சேர்த்து இந்த 3 பேரும் அந்த திட்டிலேருந்து அப்படி தலைகீழாக குதிச்சு இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்த பிறகு எங்களுடைய 3 பேருடைய ஆன்மாக்கள் இதே இடத்துல தான் அலைஞ்சிட்டு இருந்திருக்குது. நாங்கள் இதுவரைக்கும் யாரையும் பயமுறுத்தினது கிடையாது, அதே மாதிரி இந்த 4 வாலிபர்களே நாங்கள் பயமுறுத்தணும்னு நினைக்கல. ஆனால் இந்த விக்ரம் அப்படின்ற வாலிபர் வந்து என் மேலே வந்து பாவம் காட்டி என்னுடைய மனைவி நான் என்னுடைய குழந்தை வந்து இறந்ததுக்கு விஷயத்தை வந்து வெளியே சொல்லணும் அப்படின்றக்காக ஏங்கி தவிச்சாரு. இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன் வந்து நம்ம கூடயே இருந்தால் ஆன்மாவாக இருந்தால் நாங்கள் வந்து சந்தோஷப்படுவோம். அதனால தான் இந்த விக்ரம்ன்ற வாலிபரை வந்து ஆக்குபை பண்ணி அவருடைய உடம்புலேயே வந்து இருந்தோம். அதன் பிறகு இவருடைய உயிரை வந்து எடுத்துட்டு நாங்கள் போகும்பொழுது இவருடைய உயிரையும் சேர்த்து கொண்டுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் முடிவோட இவருடைய உடம்புலேயே நாங்கள் வந்து இறங்கினது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆன்மாக்கள் சொல்லிக்குது. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு அந்த கோடாங்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையன் வந்து ரொம்ப அமைதியான பையன், அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை படிக்க வைக்கிறாங்க, நீங்கள் அவனோட உயிரை எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா, தயவு செஞ்சு அந்த பையனை வந்து தொந்தரவு பண்ணாமல் அவங்களுடைய உடம்பு விட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கோடாங்கி கேட்டுக்கிறாரு. ரொம்ப ஆக்ரோஷமாலாம் கேட்கறாங்க, நார்மலாக தான் கேட்டுக்கிறாரு. அடுத்த நிமிஷமே அந்த ஆன்மாக்கள் வந்து என்ன நினைச்சுன்னு தெரியலங்க, உடனே சத்தியவாக கொடுத்துட்டு இனிமேல் இவனுக்கும் சரி யாருக்கும் சரி எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் அவருடைய உடம்பை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய உடம்பை விட்டு டிசப்பியர் ஆகிக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தாங்க இந்த வாலிபர் விக்ரம்ன்றவர் வந்து கண்ணை முழிக்கிறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய கோடாங்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக உங்களுடைய பையனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த நந்தோடைய அப்பா அம்மா அவங்களுடைய சித்தப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விக்ரம்ன்ற வாலிபர் வந்து உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன பிறகு அவருக்கு வந்து முறைப்படி சாப்பாடுலாம் போட்டு முடிச்சுட்டு, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, கொஞ்சம் கவனமாக இருங்க, இரவு நேரத்தில் வந்து ட்ராவல் பண்ணுற விஷயத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க அட்வைஸ் பண்ணி அவங்களுடைய வீட்டுக்கே அனுப்பிச்சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாக இவர் வந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அவருடைய காலேஜுக்கே போலங்க. ஏன்னா அவருமே வந்து இந்த நந்துவோடைய ஊரை சேர்ந்தவர் தானே, அவங்களுக்கு விஷயமும் தெரியாதுங்க தன்னுடைய பையனுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது அப்படின்றது. தெரியாமலே இருக்கட்டும், இதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நந்துவோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நினச்சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்த ஒரு மாத காலகட்டங்களாகவே இந்த விக்ரம் அப்படின்ற வாலிபர் வந்து உடம்பு முடியாமல் தாங்க இருந்திருக்காரு. இடையில காய்ச்சல் வரதுமா விட்டுறதுமா இருந்திருக்காருங்க. ஆனால் அவருக்கு இரவு நேரத்திலேயோ கனவுலையோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஆவிகள் தட்டுப்படக்கூடிய அந்த விஷயமும் எதுவுமே நடக்காம தாங்க இருந்திருக்காரு. அதன் பிறகு தாங்க எல்லாமே இயல்பான கண்டிஷனுக்கு மாற ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி இந்த விக்ரம்கோ இல்லை நந்துக்கோ அவங்களுடைய குடும்பத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பு இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த ஒரு வருட காலகட்டமாகவே இந்த ராமன் மற்றும் லட்சுமணன் என்ற 2 வாலிபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 2 பேர்கிட்டயுமே வந்து இந்த நந்து மற்றும் விக்ரம் இருவருமே வந்து பேசவே இல்லைங்க, மொத்தமாகவே அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அந்த இருவருமே நாங்கள் பண்ணது தப்பு தான், மிகப்பெரிய பாவம் தான், உங்களை பாதிலே விட்டுட்டு போயக்கூடாது, எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க மன்னிப்பு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு தாங்க அவங்களையுமே மன்னிச்சு அவங்க வந்து நண்பர்களாக ஏற்றுருக்காங்க. அப்படி நண்பர்களாக ஏற்றுக்கிட்டாலுமே வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி பழகாமல் என்னடா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தையோட நான் நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் நடந்தது பிரதர், இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாருங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியே நந்துக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.